அனைவருக்கும் வணக்கம். விஜயனின் படங்கள் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து வந்தது என்பதை பார்க்கலாம் வாருங்கள். துப்பாக்கி இஸ்லாமிய தீவிரவாதிகள் சித்திரவதைகளும் காட்சிகளும் இருப்பதாக கூறி இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சியில் கடும் எதிர்ப்பு தெரிவித்த பின்னர் குறிப்பிட்ட காட்சியில் சில வசனங்கள் நீக்கப்பட்டன. கத்தி இப்படத்தை தயாரிப்புக்கு லைக்கா நிறுவனம் ராஜ்யசபா குடும்பத்தின் தொடர்புடையது என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் பல்வேறு அரசு அமைப்பு போராட்டங்கள் பின்னர் தயாரிப்பு நிறுவனத்தின் பெயர் விளம்பரங்கள் இருந்ததாக நீக்க வேண்டும் நிபந்தனையில் படம் வெளியானது. சர்க்கார் தமிழக அரசின் இலவச திட்டங்கள் தீயிட்டு எரிப்பது போன்ற காட்சிகள் இருந்ததால் அதிமுக தொண்டர்கள் தியேட்டர்கள் முன் இருந்த பேனர்களை கிழித்து பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் சர்ச்சைக்குரிய காட்சிகள் நீக்கப்பட்டது. மாஸ்டர் ஷூட்டிங்கின் போது விஜய் ஐடி விசாரணை உட்படுத்தப்பட்டார். தலைவா டைம் டு லீட் என்ற அப்போதைய ஆளுங்கட்சிக்கு எதிராக இருப்பதாக கருத்தப்பட்ட படம் வெளியாகுவதில் தாமதம் ஏற்பட்டது. எவ்வளவு பிரச்சனைகள் கடந்து வந்திருக்கு பாருங்க. பிரச்சனை மெர்சல் ஜிஎஸ்டி மற்றும் டிஜிட்டல் இந்தியா திட்டங்கள் விமர்சிக்கும் வசனங்கள் இருப்பத நிலையில் ராஜா விஜயின் மதத்தை குறிப்பிட்டு ஜோசப் விஜய் என்று அழைத்து பெரும் சர்ச்சையானது. பிகில் கதை திருட்டு சர்ச்சை டிக்கெட் விலை விவகாரத்தில் அரசுக்கு தியேட்டர் உரிமையாளருக்கும் இடையே சிக்கல் ஏற்பட்டது. பீஸ்ட் குவைட் மற்றும் கத்தார் நாடுகளிடையே தடை செய்யப்பட்ட இஸ்லாமிய அமைப்புகள் தவறாக சித்திரவதை கூறியிருந்த தடை விதிக்கப்பட்டது. லியோ நான் ரெடி பாடல் போதைப் பொருட்கள் பழக்கத்தை ஆதரிப்பதாக போன்ற வரிகள் இருப்பதாக புகார் எழுந்தது. எவ்வளவு கஷ்டங்களை கடந்து வந்திருக்காரு பாருங்க மனுஷன். இதுதாங்க இவர் கூட நாங்கள் இருக்க போகிறோம்.